நாம் வெற்றி பெற எமக்கு 3 பிரதான கொள்கைகள் காணப்படுகின்றன. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும். 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். தேர்தல் முறைமையை மாற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் அதனை நிறைவேற்றாவிடின் அனைவரும் ஒன்றிணைந்து அந்தந்த கட்சிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தி கொள்கை ரீதியிலான வெற்றியை அடைவதற்கு நாம் திடசங்கல்பம் பூணுவோம். இந்த பயணத்தில் பாரிய சிக்கல்கள் ஏற்படலாம். இது ஒரு தனிநபர் வெற்றி அல்ல. கொள்கை ரீதியான வெற்றிக்காக நாம் அனைவரும் செயற்படுவோம். இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒன்று போதாது என்றால் இன்னும் ஒன்றை ஸ்தாபியுங்கள். துரிதமாக செயற்படுங்கள். துரிதமாக தீர்மானங்களை எடுத்து யார் திருடர் என்பதை நாட்டு மக்களுக்கு கூறுங்கள். இதற்கு கட்சி, இன, மத பேதங்கள் இல்லை. இதுதான் மக்கள் வெற்றி. இதனை கை நழுவ விட வேண்டாம். நாம் அச்சமின்றி சந்தேகமின்றி வாழ வேண்டும். அந்த சுதந்திரம் எமக்கு வேண்டும். கடும் சட்டத்தை நாட்டில் செயற்படுத்தி இந்த துரதிருஷ்டவசமான நிலையிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பி அநீதியின்றி, ஊழலின்றி, கொள்ளை மோசடிகளின்றி, வன்முறைகளற்ற புதிய யுகமாக மாற்றுவோம். இதற்காக உங்களை அழைக்கின்றேன். எமது தேர்தல் தொடர்பில் நாம் அனைவரும் மிகவும் பக்தியுடனும் கௌரவத்துடனும் நினைவு கூறுகின்றோம். தேர்தலின் பங்களிப்பு மற்றும் தைரியமான ஈடுபாடு ஊடாக நாட்டுக்கு தேவையான மாற்றம் ஒரு யுக புரட்சிக்கும் அரசியல் புரட்சிக்கும் பாரிய வலுவாக அமைந்தது. පරිවර්තනයක් යුග පෙරලියක් දේශපාලන පෙරලියක් කිරීමට විශාල ශක්තියක් වුණා. நாட்டின் நல்லிணக்கத்துக்கும் சமூக மேம்பாட்டுக்கும் குரல் கொடுத்த அந்த தேரரை இன்று நாடு இழந்துள்ளது. அது தொடர்பிலான தகவல்கள் தொடரும் செய்தியில் காத்திருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை எய்திய மாதுலுவாவை சோபித்த தேரரின் பூத உடலை இன்றிரவு நாட்டிற்கு கொண்டுவர ஏற்பாடு. தேரரின் இறுதிக் கிரியைகளை அரச மரியாதையுடன் எதிர்வரும் வியாழக்கிழமை பாராளுமன்ற திடலில் நடத்துவதற்கு தீர்மானம். அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்கள். තාම දූෂිතයන් නිදල්ලේ ඉන්නවයි කියන ඒ අඩුපාඩුවක් තිබෙනවා. පසුගිය ආණ්ඩු කාලේදී ඒ කරපු පව් ටික දැන් හොදන්නට වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුවට. தமிழ் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் மீண்டும் வலியுறுத்தல். வடக்கு கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்பதால் மீனவர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல். இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்தேரின் பூதவுடல் இன்றிரவு 9:20 அளவில் இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ளது. அன்னார் சிங்கப்பூர் எலிசபெத் வைத்தியசாலையில் இன்று அதிகாலை இயற்கை எய்தினார். சிங்கப்பூர் எலிசபெத் வைத்தியசாலையில் இன்று அதிகாலை இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்தேரின் பூதவுடல் சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வைக்கப்பட்டதன் பின்னர் சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. அதன் பின்னர் சிங்கப்பூர் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அன்னாரின் பூதவுடல் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றின் மூலம் இன்றிரவு இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ளது. மாதுலுவாவே சோபித்த தேரரின் மறைவின் மூலம் முழு நாடும் கவலையில் உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பௌத்த மக்கள் மத்தியில் மாத்திரமின்றி அனைத்தின மக்களின் கௌரவத்துக்கு பாத்திரமான மாதுலுவாவே சோபித்த தேரர் சமய நல்லிணக்கத்தையும் ஜனநாயக விழுமியங்களையும் நாட்டில் உறுதிப்படுத்துவதற்காக அயராது பாடுபட்ட சமய தலைவர் என ஜனாதிபதி விடுத்துள்ள அனுதாப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது தலைமையின் கீழ் நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கு அவர் தைரியமாக செயற்பட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நியாயமான சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற மாதுலுவாவே சோபித்த தேரரின் இலக்கை நிறைவேற்றும் பொறுப்பு தமக்குள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாதுலுவாவே சோபித்த தேரரின் மறைவை அடுத்து கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் தேரர்களும் பிரதமர், சபாநாயகர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இன்று ஒன்று கூடினர். இத்தாப்பானே தம்மாலங்கார தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அன்னாரின் இறுதிக்கிரைக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.
எதிர்வரும் 12ஆம் தேதி ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் பூர்ண அரச மரியாதையோடு மாதுலுவாவே சோபித்தேரரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெறும் என இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் எதிர்வரும் 12ஆம் தேதி தேசிய துக்க தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. சோபித தேரர் என்பவர் தேசத்தின் சொத்து. ஆகவே அவருக்கு நாட்டின் உயர்மட்ட மரியாதையை வழங்க வேண்டும். அதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் அதேபோன்று அமைச்சரவை உறுப்பினர்களும் தயாராக இருக்கின்றனர். அத்துடன் முழு நாட்டு மக்களும் அதற்கு தயாராக இருக்கின்றனர். சோபித தேரர் நாட்டுக்காக செய்த சேவைகள் தொடர்பில் ஊடகங்கள் மூலம் தெளிவுபடுத்துவதற்காக விசேட ஊடக குழு ஒன்று இதன்போது நியமிக்கப்பட்டது. அவரின் மறைவு எம் அனைவருக்கும் பாரிய இழப்பாகும். அதனை வார்த்தைகளால் கூற முடியாது. எனவே அவரின் இறுதி கிரியைகளை பூர்ண அரச மரியாதையுடன் நடத்துவதற்கு இன்று தீர்மானிக்கப்பட்டது. இறுதி கிரியைகள் தொடர்பான குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை நாம் எடுத்து செல்கின்றோம். சோபித தேரர் போராடிய அடிப்படை விடயங்களை செயற்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இவ்வேளையில் நான் கூற விரும்புகிறேன். மூலதர்ம கிரியாகரண்ட அவை பந்தி இன்னும் கேளமா மெத்தன கியானக்க உன்வான்சே சாமிட்டம கியா அவர் எவ்வேளையிலும் நியாயத்துக்காகவும் நீதிக்காகவும் மக்களுக்காகவும் முன்னின்று செயற்பட்ட ஒருவர். எனவே அவரின் மறைவு பொதுவாக இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட பாரிய இழப்பாகும். பொதுவே முழு ரட்டாத் மே ரட்டே ஜனதாவටත් විශාල පහරක් වශයෙන් අපි දකිනවා. ಜಾති ભેදයකින් තොරව ඉමහත් ගෞරවාදරයට இன மத பேதங்களின்றி கௌரவத்திற்கு பாத்திரமான ஒரு தேரராகவே மாதுலுவாவே சோபித தேரர் திகழ்கின்றார். உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்திலும் அவர் தன்னுடைய நட்பெயரை பாதுகாத்துக் கொண்டுள்ளார். அதன் காரணமாக எதிர்வரும் 12ஆம் திகதியை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அன்னாரின் இறுதி கிரியைகளை அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்று நடத்த உள்ளது. இன்னும் 100 வருடங்களுக்கு இதுபோன்ற சமூகத்துக்காக செயற்படும் ஒரு தேரர் உருவாகுவார் என்று நான் நினைக்கவில்லை. இதேவேளை திஸ்ஸமஹாராம பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அமைச்சர் சஜித் பிரேமதாச மாதுலுவாவே சோபித்தேரின் மறைவு தொடர்பில் அனுதாபம் தெரிவித்தார். සෝබිත නායක ස්වාමීන් වහන්සේ කිසිදාක தவறான விடயங்கள் தொடர்பில் பேசுவதற்கு சோபித தேரர் ஒருபோதும் அச்சமடையவில்லை. நாட்டு மக்களின் துயரம் தொடர்பில் பேசினார். மக்களின் மேம்பாட்டுக்காக செயற்பட்டார். அதற்காக முன்னின்று உழைத்தார். அன்று அவர் தலைமைத்துவம் வழங்காவிட்டால் இன்று நல்லாட்சி அரசாங்கம் ஏற்பட்டிருக்க மாட்டாது. ඉදිරිපත් දැන් බොහෝ දෙනා දන්න කාරණාවක් තමයි අද යහපාලන රජයක් ආණ්ඩුවක් බිහි වෙන්නේ නැහැ. ඒ සෝබිත නායක ස්වාමීන් වහන්සේ ලබා දුන්නු නායකත්වයේ ශක්තිය මඟ පෙන්වීම මාර්ගෝපදේශකත්වයේ නොතිබුණා. இதேவேளை சர்வமத தலைவர்களும் மாதுலுவாவே சோபித தேரரின் மறைவையொற்றி அனுதாபம் தெரிவித்துள்ளனர். அவரின் மறைவை அறிந்தவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன். மிகுந்த கவலை அடைகின்றேன். இந்த நாட்டுக்காகவும் சமய மேம்பாட்டுக்காகவும் தைரியமாக அவர் செயற்பட்டார். இடம்பெறக்கூடாத விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தைரியமாக தனது கருத்துக்களை முன்வைத்து அதற்காக செயற்பட்டார். அவருடைய மறைவு முழு நாட்டுக்கும் ஏற்பட்ட பாரிய இழப்பாகும். சமய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அயராது உழைத்த மாதுலுவாவே சோபித தேரர் 21ஆம் நூற்றாண்டில் வாழும் இளம் தேரர்களுக்கு ஒரு சிறந்த உதாரண புருஷராவார். දර්ශමත් මාර්ගයක් පෙන්වපු බෞද්ධ භික්ෂුන් වහන්සේ කෙනෙක් හැටියට හඳුන්වනවා. මුළු මහත් ජාතියටම அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒரு சமய தலைவரை நாம் இன்று இழந்துள்ளோம். அதிபூஜ்ய மாதுலுவாவே சோபித தேரரின் மறைவு தொடர்பில் கவலை அடைகின்றோம். அவரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றோம். அவரின் வாழ்விலிருந்து நாம் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டால் அதனை முன்னோக்கி கொண்டு செல்வது அவசியம் என்பதே எமது நம்பிக்கையாகும். கோட்டை நாகவிகாரையின் விகாராதிபதி வணக்கத்துக்குரிய மாதுலுவாவே சோபித தேரர் அவர்களுடைய அந்த மறைவு செய்தி இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு வேதனையை கொடுத்திருக்கின்றது. சோபித தேரர் அவர்கள் இந்த இலங்கையில் இன ஐக்கியத்திற்காகவும் நல்லிணக்க ஆட்சி அமைய வேண்டும் என்பதிலே அரும்பாடுபட்டவர்கள். மத ரீதியாகவும் சமய ரீதியாகவும் எந்தவிதமான தன்னுடைய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து சகல சமூகத்தினருக்கும் நல்ல பணிகளை எல்லாம் ஆற்றி வந்த சோபித தேரர் அவர்கள் சிங்கப்பூர் வைத்திய நிலையத்திலே மரணமானார் என்ற செய்தி இலங்கை வாழ் மக்கள் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரு வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்து மக்களுடைய சார்பிலும்
ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்ற வகையில் சர்வதேச இந்து மத குறிப்பிடமும் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோட்டை நாக விகாராதிபதி மாதுலுவாவே சோபித தேரர் அவர்கள் இந்த நாட்டின் ஒரு சிறந்த உதாரண புருஷராக திகழ்ந்தார்கள். அன்னாருடைய திடீர் மரணம் எம் அனைவருக்கும் அதிர்ச்சியையும் ஆழ்ந்த கவலையையும் தருகின்றது. அவர்கள் பிரசித்தி பெற்ற ஒரு அரசியல்வாதியாக திகழாவிட்டாலும் அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த ஒரு முன்மாதிரியான பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். மக்களோடு சேர்ந்து மதுகுருமார்களோடு சேர்ந்து நட்போதனை புரிந்து நல் வழிகாட்டியதன் காரணமாகத்தான் கடந்த காலங்களிலே தைரியமாக அவர்கள் முன்னெடுத்த அந்த சிறந்த நடவடிக்கை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. என்ற எல்லா மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை நிகழ வேண்டும். அடுத்த சமயத்தொருகளை மதிக்கக்கூடியவராக அவர் திகழ்ந்தார்கள். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகள் அநியாயங்களுக்கெல்லாம் தைரியமாக துணிச்சலோடு குரல் கொடுத்து அவர்களுக்காக தன்னை நிமிர்ந்து பேசியவர். அவர்களுடைய உரிமைகள் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் வாதாடியவர். எனவே இவரை போன்ற எத்தனையோ மதகுருக்கள் நாட்டுக்கு தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவருடைய திடீர் மறைவு எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தருகின்றது. முஸ்லிம்கள் சார்பாக அன்னாருடைய மறைவையொட்டி ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். 1942 ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி பாதுக்கை மாதுலுவாவ என்ற கிராமத்தில் பிறந்த பி.டி. ரத்னசேகர தனது 13வது வயதில் துறவரம் பூண்டார். துறவரத்திற்கு அனுப்ப தந்தைக்கு ஒருவர் தேவைப்பட்டது. கோட்டையுடன் எமக்கு உறவு காணப்படுகின்றது. இதன் காரணமாக தந்தை நாட்டிற்காக அனுப்பினார். தாய் முதலில் விரும்பவில்லை. வித்யாலங்கார பிரிவேனாவிலும் ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் உயர்கல்வியை பயின்ற இவர் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் மாதுலுவாவே சோபித தேரர் என பிரபல்யம் பெற்றார். 1955ஆம் ஆண்டிலிருந்து கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் தமது துறவர வாழ்வினை முன்னெடுத்த தேரர் மக்கள் நலன்களுக்காக பல்வேறு வழிகளில் தலைமை தாங்கி செயற்பட்டார். பல்லின மக்களின் நலன்களுக்காக பங்களிப்பு செய்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து நாட்டு மக்கள் மத்தியில் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் வளர்த்தார். தேசிய நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்து அதனை செயற்பாட்டு ரீதியாக நடைமுறைப்படுத்த தலைமை தாங்கியதுடன் சமூக பரிணாமத்திற்காக மாதுலுவாவே சோபித தேரர் முன்னின்றார். 1982ஆம் ஆண்டு சிங்கள பலமண்டலைய என்ற அமைப்பை ஸ்தாபித்த தேரர் சிங்கள வீரர் விதான மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய போராட்டங்களுக்கு தலைமை வகித்தார். சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த நியாயமான சமூக மாற்றத்திற்கு தமது நியாயமான சமூகத்திற்கான தேசிய அமைப்பினூடாக தலைமை தாங்கி செயற்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற தீர்க்கமான ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் ஒருவரை முன்வைக்கும் வரை மாற்றத்திற்காக மக்கள் சிந்தனைகளை தயார்படுத்தி நல்லாட்சிக்காக பொதுவான ஓர் அணியை தயார்படுத்த தனது போராட்டத்தினை மேலுயர்த்தி தலைமை தாங்கினார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக உண்மையான மக்கள் பிரதிநிதித்துவத்தினை கொண்ட பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய நிறைவேற்று அதிகாரத்தை வழங்குதல் இவரின் இலக்காக இருந்தது. மக்கள் நலன்களுக்கு பலன் தரக்கூடிய அரசியலமைப்பினை உருவாக்குவதற்கும் இலங்கையர்களுக்கும் ஏற்ற வகையிலான தேர்தல் முறையினை தயாரிப்பதற்கும் மாதுலுவாவே சோபித தேரர் ஆற்றிய சேவையில் சிலவாகும். நியாயமான சமூகமே தேரரின் நிலையான கோட்பாடாகும். இதன் காரணமாகவே நாட்டின் நாலா திசையிலும் உள்ள மக்கள் மாதுலுவாவே சோபித தேரரை கௌரவமாக நோக்குகின்றனர். மாதுலுவாவே சோபித்தேரரின் மறைவை முன்னிட்டு அமெரிக்கா தமது அனுதாபங்களை வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசுக்கும் மக்களுக்கும் அமெரிக்க தூதரத்தை சேர்ந்த அனைவர் சார்பிலும் தமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கோஷப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை போஷித்தல், அனைத்து மதங்களையும் சேர்ந்த மக்களுக்கான கௌரவத்தை முன்னிறுத்துதல் மற்றும் இளைஞர்கள் அனைவரினதும் வாழ்வினை முன்னேற்றுதல் போன்ற முயற்சிகளுக்காக சோபித் தேரர் மீது மக்கள் மதிப்பளித்திருப்பதாகவும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து
வடகிழக்கு திசையில் 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தாளமுக்கமானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையோர பிரதேசத்தை நாளை இரவு அண்மிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆழ்கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக அமையலாம் என்பதால் மீனவர்கள் விழிப்புடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருந்த தாளமுக்கம் வடபகுதிக்கு நகர்ந்துள்ளதால் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் MCA முகமது ரியாஸ் குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் வலியுறுத்தியுள்ளார். சுமூகமான நன்மை பயக்கும் பதிலை எங்களுக்கு 7ஆம் தேதிக்கு முன்னர் தருவதாக வாக்களித்திருந்தார்கள். இதுவரையில் நடைபெறவில்லை. இன்று 8ஆம் தேதி. இது சம்பந்தமாக அரசாங்கம் எதற்காக இவ்வளவு தாமதம் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஏதாவது இன ரீதியான ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த தாமதமா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கின்றதா? இத்தனை வருடங்களாக வழக்குகள் பதியாமல் இருக்கும் ஒருவருக்கு பிணை அளித்திருக்க வேண்டும். எப்பொழுதோ பிணை அளிக்காமல் வைத்திருந்து விட்டு இப்பொழுது பிணை அளிப்பதாக கூறுவதில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை காலமும் வழக்கு பதிய முடியாத ஒருவருக்கு எதிராக எவ்வாறு இனி வழக்கு பதிய போகின்றார்கள்? அதற்குரிய சாட்சியங்கள் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே இப்பேற்பட்டவர்களை நாங்கள் பொது மன்னிப்பிலே வெளியிலே விடுவதில் எந்த விதமான சிக்கல்களும் இருக்க முடியாது. அரசியல் காரணத்துக்காக நடைபெறும் ஒரு நாடகம் போன்று எனக்கு தெரிகின்றது. அவர்களுடைய குடும்பங்கள் மிகவும் அல்லல்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு உடனேயே ஒரு பொது மன்னிப்பு வழங்குவதுதான் முறையானது என்று நான் கருதுகின்றேன். 12ஆம் தேதி நாங்கள் ஜனாதிபதி அவர்களை காண கொழும்பு செல்லுகின்றோம். தமிழ் அரசியல் கைதிகள் சம்பந்தமான கோரிக்கையாக அந்த முதல் கோரிக்கையை அதைத்தான் வைக்க வேண்டும் என்று அவர் என்ன நடக்குது என்று இருந்து பார்ப்போம். இதேவேளை வடமாகாண சபையின் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை தொடர்பிலும் முதலமைச்சர் கருத்து வெளியிட்டார். அமைச்சர்களில் ஏதாவது தனிப்பட்ட முறையிலே ஏதாவது பிழைகள் இருந்தால், அவர்கள் ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லது அவர்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அவற்றை எங்களுக்கு எடுத்து காட்டினால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என்பது அது நான் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது. அது சம்பந்தமான முடிவை எடுக்க வேண்டியது நான். மோசடிக்காரர்கள் தொடர்ந்தும் சுதந்திரமாக செயற்படுவதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 26வது பிரதிநிதிகள் சந்திப்பு நேற்று கண்டியில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் இடம்பெற்றது. ஜனவரி 8 ஜனவரி 8ஆம் தேதி இடம்பெற்ற அந்த யுக மாற்றத்திற்கு பின்னால் இந்த நாட்டின் அனைத்து மோசடிகளும் அழிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இந்த டிசம்பர் மாதத்துடன் ஆட்சி மாற்றம் இடம்பெற்று 1 வருட காலமாகிவிட்டது. ஆனால் எம்மால் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் காணப்படவில்லை. மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முயற்சித்துள்ளோமா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஊழல் மோசடிகளை புறக்கணித்துள்ளோம் என்று கூறுகின்றோம். ஆனால் மோசடிக்காரர்கள் இன்று சுதந்திரமாக உள்ளனர் என்ற குறைபாடு காணப்படுகின்றது. இதனால் மக்கள் மத்தியில் சென்று பதில் கூற முடியாத நிலை காணப்படுகின்றது. அது மாத்திரமின்றி வாரத்திற்கு ஒருமுறை வளமையாக கூட்டும் அமைச்சரவை கூட்டத்திற்கு மேலதிகமாக நாளை அமைச்சரவை கூட்டம் இடம்பெற உள்ளது. අමාත්‍ය මණ්ඩල රැස්වීම වලට අමතරව අමාත්‍ය මණ්ඩල රැස්වීමක් ජනාධිපතිතුමාට කැඳවන්න සිදු වෙලා තිබෙනවා. அவன்கால் கொடுக்கல் வாங்கல் அரசியல் மேடைகளில் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது. ஜாயல பகுதியில் இன்று நடைபெற்ற கம்பஹா மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். கடந்த அரசாங்கம் செய்த பாவங்களை தற்போதைய அரசாங்கத்திற்கே சுத்தப்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. எவன்கார்ட் தொடர்பில் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எமக்கு குற்றம் சுமத்தினாலும் கடந்த அரசாங்கமே அந்த நிறுவனத்திற்கு தேவையான அனுமதி பத்திரத்தை வழங்கியது. எமது நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் கலந்துரையாடி உரிய விசாரணைகளை மேற்கொண்டு எவன்கார்ட் நிறுவனம் தொடர்பில் உள்ள பிரச்சினை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதனை மிக விரைவில் மேற்கொள்வது எமது அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் சிறந்ததாகும். கடந்த அரசாங்கத்தின் திருடர்களை நாம் பாதுகாப்பதாக மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. எனினும் திருடர்களை பாதுகாக்கும் தேவை எமக்கு இல்லை என்பதை நாம் கூறுகின்றோம்.
හොරුන්ව ආරක්ෂා කරන්න කිසිම අවශ්‍යතාවයක් නැහැ. இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கடுவெல மேயர் ஜேச் புத்ததாச எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தற்போது அமைச்சரவை இரண்டாக பிளவுபட்டுள்ளது. இந்த பிரச்சினை உக்கிரமடைந்துள்ளது. அதன் காரணமாகவே நாளை ஜனாதிபதி இதற்காக விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். பாட்டலி சம்பிகரானாவுக்கு ராஜித் சேனாரத்ன, அர்ஜுன ரணதுங்க ஆகியோர் எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் விசாரணை அவசியம் என்று கூறுகின்றனர். மறுபுறத்தில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, போலீசாருக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் ஆகியோர் சேவை வழங்குனர் சார்பில் பேசுகின்றனர். எனவே இதன் காரணமாக மக்கள் திகைத்து போயுள்ளனர். ஆகவே இதன் உண்மைத்தன்மை தொடர்பில் நாட்டுக்கு எடுத்துக் கூறுமாறு ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். මේක සත්‍ය අසත්‍යතාවය ඉදිරිපත් කරන්න කියලා අතිගරු ජනාධිපතිතුමාගෙනුත් අගමැතිතුමාගෙනුත් අපි ඉල්ලා සිටිනවා. பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் மோசடிக்காரர்கள் உள்ளதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். கிரியுல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டு மக்கள் இரண்டு மதங்களையும் வழிபடுகின்றனர். பச்சை மற்றும் நீல மதங்களை தமது எதிர்பார்ப்புகள் ஈடேறினாலும் இல்லாவிட்டாலும் வணங்குகின்றனர். இவ்வாறு செயற்பட வேண்டாம் என்று நாங்கள் தேர்தல் காலத்தில் கூறினோம். அவ்வாறு செய்தால் உங்கள் எதிர்பார்ப்புகள் எந்த காலத்திலும் ஈடேறாது. இம்முறை வாக்குகளை பெற்று சென்ற 225 பேரில் கூடுதலானவர்கள் யார் என்று சிந்தித்து பாருங்கள். கொள்ளையர்களும் மோசடிக்காரர்களுமே கூடுதலான வாக்குகளை பெற்றுள்ளனர். எமது வாழ்வு அழிந்துவிட்டதை போன்று வானத்தை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது. ஆரம்பித்த பயணத்தை நாட்டிற்காக முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று அந்த பயணத்தில் உறுதியாக நாம் வெற்றியடைய வேண்டும். உலக சந்தையில் மசக எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கமைவாக பிரித்தானிய பிரைன் சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் $47 அமைந்துள்ளது. இதன் விலை வீழ்ச்சிக்கமைவாக அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசக எண்ணெய் $44 விற்கப்படுகின்றது. கொழும்பு அழுத் மாவத்தை அகில இலங்கை ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானத்தின் தீர்த்த திருவிழா இன்று நடைபெற்றது. ஆனந்த ஐயப்ப கோயிலின் வருடாந்த மகோத்சவம் கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. ஐயப்ப சுவாமிக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றதை அடுத்து இன்று காலை சித்திரத்தேரில் எழுந்தருளி தீர்த்தக்கரையை நோக்கி சுவாமி புறப்பட்டார். மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் சரண கோஷத்துடன் இடம்பெற்ற தீர்ப்பவணியில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை தோப்பூர் பகுதியில் சிறுவன் ஒருவரை போலீசார் தாக்கிய சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. 4 பேரை ஏற்றிய மோட்டார் சைக்கிள் தோப்பூர் பகுதியில் நேற்று மாலை பயணித்த போது அதனை போலீசார் வழிமறித்ததை அடுத்து அதிலிருந்து 3 தப்பி சென்றதாக போலீசார் கூறினர். இவ்வாறு தப்பி சென்றவர்களில் ஒருவர் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 126 இந்திய மீனவர்கள் நாளை விடுதலை செய்யப்படுவார்கள் என கடற்றொழில் நேரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். மீனவர்களை விடுதலை செய்வதற்கான சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் இந்திய மீனவர்களின் படகுகள் மற்றும் வலைகள் என்பன விடுவிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதிக மழை காரணமாக 9 நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறுகின்றது. கொத்மலை, ராஜாங்கனை, இங்கினிமிட்டிய, கலாவிவ, வெகரகல, அம்பகமுவ, தப்போவ, தெதிரோய மற்றும் உடவலவ ஆகிய நீர்த்தக்கங்களின் வான்கதவுகளை திறக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மேலதிக பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி கூறினார். குறித்த நீர்த்தக்கங்களுக்கு கீழ் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் விழாவுக்கு ஆசியாவிலிருந்து தகுதி பெறும் அணிகளை தெரிவு செய்யும் அணிக்கு 70 கொண்ட தகுதிகான் ரக்பி போட்டிகளில் இலங்கை 4ஆம் இடத்தை அடைந்தது. ஆடவர் மற்றும் மகளிர் ஆகிய 2 பிரிவுகளிலும் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பை ஜப்பான் பெற்றுக் கொண்டது. ஹாங்காங்கில் நடைபெற்ற இந்த போட்டிகளின் அரையிறுதி சுற்றில் ஆசிய சாம்பியனான ஜப்பானிடம் இலங்கை தோல்வியடைந்தது. அதற்கமைய இலங்கை 3ஆம் இடத்திற்கான போட்டியில் தென்கொரியாவை எதிர்கொண்டது. போட்டியில் முதல் பகுதியில் 2 அணிகளும் சமநிலை வகித்த போதிலும் 2ஆம் பகுதியில் ஆதிக்கம் செலுத்திய தென்கொரியா 26-21 எனும் புள்ளிகள் கணக்கில் வெற்றியீட்டியது. இதன் இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியை 24-10 எனும் புள்ளிகள் கணக்கில் வெற்றி கொண்ட ஜப்பான் ஒலிம்பிக் விழாவில் பங்கு பெற்ற தகுதி பெற்றது.
இதேவேளை மகளிருக்கான பிரிவில் 5ஆம் இடத்திற்கான போட்டியில் இலங்கையை குவாம் அணி வென்றது. இறுதிப் போட்டியில் கசகஸ்தான் அணியை வீழ்த்தி ஜப்பான் அணி ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்பதனை உறுதி செய்து கொண்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.